வசனம் சொல்கிறது. அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார் என்றும் வசனம் சொல்கிறது. ஆகவே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக அவருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்கலாம். கண்களை மூடி ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஜெபம் பண்ணலாம். தகப்பன் என்கிற ஒரு பெரிய முக்கியமான ரோல் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. அது இன்னைக்கு நாங்க வசனத்துல பார்த்தோம். இட் இஸ் பிகன் இன், அது பரலோகத்திலே உண்டானது. முழு தகப்பன்மார்கள் என்கிற பெயர்களுக்கும் நாமக்காரராகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க எல்லாம் ஆமென், நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன் தாமே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. ஹல்லேலூயா. Oh, praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடம் ஆசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. பாஸ்டர் சுரேஷ் மதுரையில இருந்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவர் அந்த வெபினாரை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, போதனைகள் ஆசீர்வதித்து தரும்படியாக, நான் ஜேக்கப் அவர்ல கர்த்தர் பயன்படுத்தும்படியாக பாஸ்டர் சுரேஷ் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும்படியாக பாக்கி. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வேலையில இந்த செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிற தேவன் விசேஷமா இந்த விசேஷத்த நாள்ல நீர் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஜெகப் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு தகப்பன்மாரையிலும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க அப்பா. விசேஷமா இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஊழியர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை பிரயாசப்பட்டு நடத்துகிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முடிய பரிசுத்தக்கரம் பெரிய காரியங்களை செய்ய முடிய செபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவங்க என்னை காட்டிலும் ஜேக்கப் அண்ணனை குறித்து அதிகமா அறிந்தவர்கள். அவங்க ஒரு நிமிஷம் அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்படி கேட்கிறேன். பாஸ்டர் ஸ்டீஃபன். அண்ணா பிரைஸ் லார்ட். ஊரறிஞ்ச பாப்பானுக்கு எதுக்கு குடுமின மாதிரி ஜேக்கப் அண்ணனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் ஒரு நல்ல சிறந்த அருமையான தலைவர். பல நேரங்களில் அவரால் நான் என் குடும்பத்திலும் என்னுடைய பல டீச்சிங் ஊழியத்திலையும் அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய நான் கத்துருக்கிறேன். அதனால அண்ணனும் அக்காவும் உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதம் இருந்தாங்க. நானும் கோபி அண்ணனும் கூட பேசிட்டே இருந்தோம். ஈவினிங்ல வயசுகள் போயிட்டே இருக்குது, இருந்தாலும் இடைவிடாமல் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு. அதனால இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல நம்மோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க
எங்களுக்கு எல்லாம் இன்னும் ஆசை இருக்கணும். ஜேக்கப் வந்து வந்திருக்காங்க எங்க சபைக்கு புதியவர்கள் அல்ல, ஹோப் சர்ச்சுக்கு அவங்க புதியவர்கள் அல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். ஓகே அனன், தேங்க்யூ ஃபார் டேக்கிங் அவர் இன்விடேஷன். எங்களுடைய அழைப்பு அவசர அழைப்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ காலையில நான் சர்ச்லயும் சொன்னேன், ஒரு 4 மணிக்கு காலையில எழுந்த உடனே ஐ வாஸ் மச் பர்டன். ஃபாதர்ஸ் இன்னைக்கு நீட் ஆஃப் த ஹவர், அதாவது இன்னைக்கு பிதாக்கள் தேவை இந்த கடைசி நாட்கள்ல. ஸோ ஒரு நல்ல ஃபாதர்ஹுட சபையில எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருந்தது. ஸோ நான் அண்ணன்ட்டையும் அவசர அழைப்பு கொடுத்தேன். இம்மிடியட்டா ஐம் ரெடி, ஐம் அவைலபிள். நாங்க அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி காலையில தான் சர்வீஸ்ல தான் அவசர அழைப்பு கொடுத்தோம். பாஸ்டர் ஸ்டீஃபனுக்கும் ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய சில ஊழியர்கள், சில குடும்ப தலைவர்கள் 2-3 சபைகள்ல இருந்து தொடர்ந்து வந்து கலந்து கொண்டது, விசேஷமாய் இயேசுவே உலக ரட்சகர் சபையில இருந்து கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். ஸோ கரங்களை தட்டி நம்ம அண்ணனை நம்ம வரவேற்போம். ஆனா உங்களுடைய ஆனா பக்கத்துல அந்த மைக் மாதிரி இருக்கிறது, மேபி உங்க இந்த மைக் ஒர்க் ஆகலையான்னு தெரியல, பாருங்க. ஓகே, சாரி. that's fine. ஓகே. இந்த வேலைக்காக உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். பாஸ்டர் கோபிக்காக, பாஸ்டர் ஸ்டீஃபனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் கோபி இன்ட்ரடியூஸ் பண்ணவரே பாஸ்டர் ஸ்டீஃபன் தான். இந்த நல்ல உறவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் நன்றி செலுத்துகிறேன். காலையில் தான் பாஸ்டர் கோபி கேட்டாங்க, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனா ஒரே பாரமாக இருக்கு, நாம் ஏதாவது பண்ணணும் ஃபாதர்ஸ்களுக்கு அப்படின்னாரு. அந்த பாரம் ஆண்டவர் தான் அவர் கொடுத்தார் நான் நம்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கிறது. கவனிங்க, பாரம் இல்லாமல் நாம் தகப்பனாக இருக்கவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பாரங்களை சுமக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை பிரதிபலிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உடைகிறோமோ அல்லது உடைக்கப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவன் விரும்புகிற ஒரு தகப்பனாக மாற முடியும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், ஆண்டவர் பழைய ஏற்பட்ட நிறைய பேர் இருக்குது. எல்ஷடா, எலோஹிம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. ஆனால் யெகோவாகிய தேவன் ஆபிரகாமோடு அல்லது ஈசாக்குக்கு பேசும்போது சொல்கிற, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். நான் ஏதோ ஒரு ஏலோயும் மட்டும் இல்லை, எல்ஷடாயும் மட்டும் இல்லை, நான் அப்பாவுக்கு ஒரு அப்பா மாதிரி, உங்கள் அப்பாவுக்கே அப்பாவாக இருந்த நான் உனக்கு அப்பாவா இருக்க மாட்டேன். அதே மாதிரி யாக்கோபுக்கும் சொல்றாரு, தகப்பனாகிய ஆபிரகாமும் ஈசாக்கின் தேவனுமாகிய அப்படின்றார். அந்த முற்பிதாக்களுக்கு தேவன் தன்னை ஒரு தகப்பனாக அறிமுகப்படுத்துவது அவருக்கு ஒரு அலாதி இன்பம். நமக்கு கூட, உங்களுக்கு எனக்கு கூட தகப்பன்மார்கள நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனா இருக்கிறத விட ஒரு ஆசீர்வாதம், அதில் இருக்கிற ஒரு ஆறுதல், அதில் இருக்கிற தேறுதல் நமக்கு எதுவுமே இல்லை. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி
வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன ஏதோ ஒரு தகப்பன் இருந்தால் என்ன புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. என்னதான் கணவனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பல நேரங்களிலே நாம் தனிமையாக இருக்கிறோம். அதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் லீடர்கிட்ட வருவாங்க. லீடர் யார்கிட்ட போகிறது? கர்த்தர்கிட்ட தான் போகணும். ஆகவே தகப்பன்மார்களாகிய உங்கள் எல்லாருக்கும், கணவன்மார்களாகிய உங்கள் எல்லாருக்கும் அன்பின் ஆசீர்வாதமான ஃபாதர்ஸ் டே விஷ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். We must praise God for this wonderful journey of fatherhood. ஆண்டவரே, என்ன ஒரு தகப்பனாய் மாற்றி இருக்கிற இந்த பயணத்துக்காக உமக்கு நன்றி அப்படின்னு நாம சொல்லணும். நீங்க சொல்வீங்க, நான் நம்புறேன். ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் பிதாவை தன் பிதான்னு சொன்னார். மை ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னாரு. கவனிங்க, நம்ம ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றதை விட, ஒரு தேவ பிள்ளை சொல்றதை விட, நான் இயேசுவுக்கு பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு பந்தம் இருக்குது பாருங்க, அதில் இருக்கிற ஒரு உரிமை பாசம் இருக்குது பாருங்க, அதுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. நாம ஆண்டவரை பார்த்து அப்பா அப்படின்னு சொன்னா ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகும். என்னதான் ஆண்டவரே வல்லவரே நல்லவரேன்னா கூட நல்லதுதான், அதில் கூட கனெக்ட் ஆகும். ஆனால் when you cry out அப்பா ஃபாதர், ஆண்டவரேன்றதை விட அப்பா அப்படின்னா it touches God heart. அவர் மகனேன்னு சொல்லுவார் பாருங்க. நானும் ஒரு தகப்பன் தான், நீங்கள் எல்லாரும் தகப்பனாக இருப்பீங்க. பல நேரங்களில் நமக்கு ஆறுதல் இல்லாமல் இருந்திருக்கிறோம். என்னத்தான் எர்த்லி ஃபாதர் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஹியூமன் பீயிங் தான். ஒரு லிமிட் மேலே அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியாது, நம்மளை அவங்க சந்திக்க முடியாது. அதான் தாவீது சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆகவே நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டீச்சிங் இருக்குது இப்போ, ஆனால் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். We must allow the Spirit of God to minister to us. It's a wonderful place. அதனால முடிஞ்சாலும் உங்கள் ஒய்ஃப்லாம் தயவுசெய்து கேட்காத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கோபி சொன்ன மாதிரி அவங்க எப்பவுமே ஏதாவது கொஞ்சம் எடக்கு முடக்கு கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி இன்பம். ஆகவே அந்த இன்பத்தை இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஓகேவா? சரியா? அதனாலம்மா இது எங்கள் டைமு, தயவுசெய்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை எங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க பிரதர் அப்படின்னா பரவாயில்ல, நான் அது உங்களுடைய அந்யோன்யத்தை நான் தவறாக புரிஞ்சு கொள்ள விரும்பல. சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கவனிங்க, பைபிளில் ஃபாதர்வுட்டை பற்றி 3 விஷயம் சொல்லுது. ஒன்று, ஃபாதர்வுட் இஸ் எ கால், அது ஒரு அழைப்பு. அப்புறம் ஃபாதர்வுட் இஸ் எ கமிட்மெண்ட், அது ஒரு அர்ப்பணிப்பு. 3வது, ஃபாதர்வுட் இஸ் எ சாக்ரிஃபைஸ். ஒன்று, அது ஒரு அழைப்பு. 2வது, அது ஒரு அர்ப்பணிப்பு. 3வது, அது ஒரு தியாகம். நான் தியாகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னோன்னா நம்ம தகப்பனா இருக்க எந்த தகுதியும் இல்லைன்னு அர்த்தம். 2வது, நான் அர்ப்பணிக்க மாட்டேன், என் அர்ப்பணிப்புலாம் உறுதியாக சொல்ல முடியாதுன்னா அந்த உறவில் ஒரு செழுமையும் ஆழமும் புரிதலும் இருக்காது. இந்த அழைப்பை உறுதியாக பற்றி கொண்டு வச்சுங்க, ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து கொள்வோம். ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து கொள்வோம். நம்ம தகப்பன் மட்டும் கிடையாது, நம்ம கணவர். இந்த 2 ரோலுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அதுக்கு தேவனுடைய கிருபையும் ஞானமும் அபிஷேகமும் அனுக்கிரகமும் சார்ந்து கொள்ளுதலும் அர்ப்பணித்தலும் ஒப்பு கொடுத்தலும்
நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்கும். பணம் அதை செய்ய முடியாது, சொத்து அதை செய்ய முடியாது, ஆண்டவரோட உறவு தான் அதை செய்யும். அதனால இயேசு பிதாவை வெளிப்படையா இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பால் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4:15 சொல்றாரு, உங்களுக்கு 10,000 உபாத்தியார்கள் இருக்கலாம், நிறைய டியூட்டர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கலாம், ஆனா தகப்பன்மார் அநேகர் இல்லையே. நான் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றேன் அப்படின்றார். அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2:12 சொல்றாரு, நான் உங்களை தகப்பனை போல இருந்தேன். கவனிங்க, இந்த பெத்த பிள்ளைக்கு தகப்பனா இருப்பது ஒன்று, ஆனா இயேசுவின் இரத்தத்தினாலே பெற்றெடுத்த பிள்ளைக்கு தகப்பனாய் இருப்பது வேறு ஒன்று. சொந்த பிள்ளைக்கு ரத்தம் துடிக்கும், ஆனா சுவிசேஷன பெற்ற பிள்ளைகளுக்கும் ரத்தம் துடிக்கணும். அது வேற லெவல் ஆஃப் பேரண்டிங், வேற லெவல் ஆஃப் ஃபாதர்ஹுட். அவர் சொல்றாரு, நான் உங்களை தகப்பனை போல நான் இருந்தேன், உங்களை என்கரேஜ் பண்ண, புத்தி சொன்னேன், உங்களை கம்ஃபர்ட் பண்றேன், உங்களை ஏர்ஜ் பண்றேன்னு சொல்றாரு. ஃபாதருக்கு 3 ரோல். 1 கம்ஃபர்ட் பண்ணணும், புத்தி சொல்லணும், 2வது அவங்களை ஆறுதல் படுத்தணும், 3வது எச்சரிக்கணும். இல்லை, இந்த 3 யாரு பண்ணலையோ சில பேர் எச்சரிச்சுனே இருப்பாங்க, அது நச்சரிப்பாவே மாறும். சிலர் ஆறுதல் படுத்திட்டே இருப்பாங்க, எச்சரிக்க மாட்டாங்க. சில பேர் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது 3 கவனிங்க, இந்த 3 சமச்சீரா நடக்கணும், பேலன்ஸ்டா நடக்கணும். எப்போ என்கரேஜ் பண்ணணும் நமக்கு தெரியணும், எப்போ கம்ஃபர்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும், எப்போ நம்ம எச்சரிக்கும் ஏர்ஜிங் இருக்குது, அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தணும் அல்லது அவங்கள ஊக்குவிக்க வேண்டும். சரி, நம்பர் 1, ஹவு டு பி அ குட் ஃபாதர். என் பிள்ளைகளுக்கு அல்லது விசுவாச குடும்பங்களுக்கு எப்படி தகப்பனார். கல்யாணம் ஆன உடனே 2 பிள்ளைகளை பொறுத்தவரை தகப்பனுக்குரிய எல்லா தகுதி வந்துடும் அப்படின்லாம் கேரண்டிலாம் கிடையாது. தகப்பன் என்ற ஒரு பதவி கிடைச்சிடும், பொசிஷன் வந்துடும், ஹஸ்பண்ட்ற பொசிஷன் வந்துடும். ஆனா அதுக்குரிய குவாலிட்டி வந்துருமான்னா கேரண்டியா நாம சொல்ல முடியாது. அது இட்ஸ் அ ப்ராசஸ். ஃபாதர்ஹுட் இஸ் அ ப்ராசஸ். தகப்பனாய் மாறுவது என்பது ஒரு தொடர் முயற்சி. அந்த தொடர் முயற்சியில் நிறைய இடர்கள் வரும், தடைகள் வரும். தடுமாறாமல் தேவனுடைய கிருபையினாலே, பலத்தினாலே, வார்த்தையினாலே, அவருடைய வழி நடத்ததினாலே அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். சரி, நம்பர் 1 என்னன்னா, ஒரு நல்ல தகப்பன் பரலோக தகப்பனை அறிந்திருக்கிறார். A good father knows the heavenly father. This is very key. பலமுறை நான் தகப்பனா இருந்து லாகி இல்லைன்னு ஸ்டேஜ்லாம் வந்திருக்கிறேன். இன்னும் நாம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு போயிருக்கு. அதுவும் பிள்ளைங்களாம் டீன் ஏஜ்லாம் வரும்போது நம்ம எந்த டாமினேஷனும் வேலைக்கு ஆகாது, நம்முடைய எந்த அனுபவம் வேலைக்கு ஆகாது. புரிதலும் அவர்களோடு உள்ள தனிப்பட்ட உறவும் தான் நம்மள நடத்தும். ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு நம்மளோட நிறைய தெரியுது, நிறைய அறிவு இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ அந்த பொசிஷனல் அத்தாரிட்டியில் மாரல் அத்தாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கிருபையில வளர்றதுக்கு மூவிங் ஃப்ரம் பொசிஷனல் அத்தாரிட்டி டு மாரல் அத்தாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒழுக்க ரீதியான ஒரு அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டுமானால்
நாம வந்து பரலோக தகப்பனை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நாம அவருக்கு பிள்ளைகள். அவர் how he deals with us, எப்படி நம்மள அவர் டீல் பண்றார், how he loves us, எப்படி அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் எப்படி நம்மளை அக்செப்ட் பண்றார், அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அவருடைய வழிமுறை எப்படி இருக்கிறது, அவருடைய அன்பு எப்படி இருக்கிறது, அவருடைய புரிதல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற விதமாகவே புரிந்து கொள்ளுகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அவர் அறிந்து கொள்ளுகிறார். நிறைய தகப்பன்மார்களாக நீங்க நானும் நாம நம்முடைய பெற்றோர் மாதிரி தான் பல நேரத்துல இருந்துக்கிறோம் தவிர, பரலோக தகப்பன் மாதிரிலாம் நம்ம நிறைய நேரத்துல இருக்க முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா அது இயல்பா வர்றதே இல்லை. ஏன்னா நமக்கு இயேசுவின் ரத்தம் நம்மளை டாமினேட் பண்றதை விட நம்முடைய தகப்பன் தாயினுடைய ரத்தம் ரொம்ப டாமினேட் பண்ணுது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம பிதாவாக்கிய தேவனை, ஹெவன்லி ஃபாதரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியல. அப்போ கவனிங்க, ஃபாதர்ஸ் ரெப்ரசன்ட் காட் டு தர் சில்ட்ரன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, நம்ம பிள்ளைங்க அல்லது ஒய்ஃபு, எங்க அப்பா பிதா மாதிரி, பரலோக தகப்பன் மாதிரி, அவருக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அவரும் அன்கண்டிஷனல் நேசிப்பாரு, எங்க அப்பாவும் அன்கண்டிஷனல் நேசிப்பாரு. அவரும் நல்ல அக்கறை நிலை டிசிப்ளின் பண்ணுவாரு, இவரும் டிசிப்ளின் பண்ணுவாரு. பரலோக தகப்பனும் என்கரேஜ் பண்ணுவாரு, எங்க அப்பாவும் என்கரேஜ் பண்ணுவாரு. பரலோக தகப்பனும் ஆறுதல் படுத்துவாரு, எங்க அப்பாவும் ஆறுதல் படுத்துவாரு. பரலோக தகப்பனும் எச்சரிப்பாரு, எங்க அப்பாவும். கவனிங்க, இது ஒரு பெரிய, அதான் அழைப்புன்னு சொன்ன பாருங்க. We are called to represent God as a father to our children. இது எவ்வளவு பெரிய கால் தெரியுமா? இந்த கால்ல நிறைய முறை நம்ம ஃபாலோ ஆகிறோம். பாருங்க, when father failed to show his love and character, this is very important. கவனிங்க, ஒரு தகப்பன், நீங்களும் நானும் தகப்பன், தகப்பனாகிய நாம் கடவுள் தேவனுடைய அன்பையும் குணத்தையும் நம்முடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ நாம காண்பிக்க தோல்வி அடைகிற போது, தோற்கிற போது, நம்ம பிள்ளைங்கள் the concept of God suffers. நல்லா கவனிங்க, பிதாவை குறித்த அந்த கருத்து இருக்குது பாருங்க, எண்ணம் இருக்குது பாருங்க, அது பாதிக்கப்படுது. இப்போ பெற்றோர் ஆகிய நம்மள யாராவது ஒருத்தர் பிள்ளைங்கிட்ட எப்பயுமே கோவப்பட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கேன். ஆண்டவர் கோவப்படுறாரு, தீமை கோவப்படுறாரு. அப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்குன்னா, அப்போ காடு கூட கோவப்படுறது போல இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறவங்க தான் அப்படியே பார்வையில் தான் காட், அந்த கான்செப்ட் ஆஃப் காட் சஃபரைஸ். அது என்ன பண்ணுது, அப்படி சஃபர் ஆகிறதுனால தேவனுடைய உறவு பாதிக்கப்படுகிறது. தேவனுடைய உறவு பாதிக்கப்படுது. வைவாம்ல 1 வீக் ஒரு டீச்சிங் இது, ஃபாதர் ஹார்ட் ஆஃப் காட், பிதாவின் தந்தை உள்ளம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கேப்ஷன் சொல்லுவாங்கன்னா, அதாவது காட் த ஃபாதர் இஸ் லைக் யுவர் எர்த்லி ஃபாதர்னுவாங்க. பிதாவாகிய தேவன் உங்க பூலோக தகப்பனை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் டிகர் பண்றோம். ஒரு முரட்டு அப்பா அல்லது பொறுப்பில்லாத அப்பா, ஒழுங்கீனமான அப்பா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க they get agitated with this statement. ஆண்டவரையோ, எங்க அப்பா மாதிரி தான் ஆண்டவர்னா அவர் தேவையில்லைங்க எனக்கு, தயவுசெய்து அப்படி ஒரு ஆண்டவரே எனக்கு வேணாங்க
அப்படிதான் டீச்சிங் என்ன பண்ணுவாங்கன்னா, the nature of God, character of God. God is not exactly like your father. ஆண்டவருடைய சித்தம் தெரியுமா? ஒவ்வொரு அப்பாவும் பிதாவுடைய குணத்தை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டவர், பிதாவுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க. God is love, so your father must be a lover of you அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அந்த பாவம் தடை வந்துச்சு. அதனால இப்போ உங்க அப்பா உன்னை நேசிக்கவே இல்லை, நான் விரும்புற மாதிரி நேசிக்கலன்னு சொன்னீங்கன்னா, உங்க அப்பா ஹியூமன் பீயிங் தான், forgive him, அவரை மன்னிச்சிரு. come to God's presence to receive his unconditional love, to receive his acceptance. ஆமாங்க, கவுனிங்க, I tell you, அப்படியே ஒரு 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 இன்னர் ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அப்பாவுனால் ஏற்பட்ட ஊண்டு இருக்குது, காயங்கள். நான் கடைசியில் பேசுறேன், நம்ம எல்லாருக்கும் we have a father wound. என்னது? தகப்பனால் ஏற்பட்ட காயங்கள், வலிகள் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம அப்பாலாம் ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதர்லாம் கிடையாது, அவங்க பர்ஃபெக்ட் ஃபாதராக இருக்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கிறோம்னா, நம்ம அப்பா எப்படி, நம்ம அப்பாவை தப்பாமல நாம பிரதிபலிக்கிறோம், எர்த்லி ஃபாதர். ஆனா ஆண்டோட சித்தம் அது கிடையாது. எர்த்லி ஃபாதர் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபாதர், அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. we have another father. நாம வந்து physical children மட்டும் இல்ல அப்பாவுக்கு, நம்ம spiritual children to God the Father. பிதாவாகிய தேவனின் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த மாம்சத்துக்குரிய பிள்ளை, மாம்சத்துக்குரிய தகப்பனோடு ஆவிக்குரிய தகப்பனோடு இந்த பேட்டில் இருக்குது பாருங்க, இந்த இழுப்பறி இருக்குது பாரு. இங்கேதான் நம்ம பல நேரங்கள்ல ஏமாந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். சரி, இவ பாருங்க, அப்போ we are called to show God's love and character to children. ஒருவேளை அப்பாவாக்கி நாம பிள்ளைங்களை தவறா பேசிட்டோம், ஒய்ஃபை தவறா பேசிட்டோம், எப்போவாது நம்ம நம்மளை தாழ்த்தி ஒய்ஃபுக்கிட்டோ பிள்ளைகிட்டயோ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? Have you ever asked forgiveness to our children for our wrong attitude, for our wrong behavior and for our wrong action? ஆனால் நம்ம கல்ச்சரில் அதெல்லாம் ரொம்ப விரும்புறது இல்லை. ஆனால் காட் அது ரொம்ப விரும்புகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கும், நான் பிதாவாகிய தேவனை என் பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்க அவர் அன்பையும் குணத்தையும் பிரதிபலிச்சுன்னு வச்சுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐ லவ் மை ஃபாதர்ஸ் காட். எங்க அப்பாவின் தேவனை நான் நேசிக்கிறேன். இப்படி ஒரு அப்பாவை பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்துரு. அவர் எவ்வளவு பெரிய அப்பாவா இருப்பாரு எனக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து தயவுசெய்து அந்த ஆண்டவரே வேணாம், எனக்கு ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறாங்க, ரியாலிட்டியே இல்லை. பாஸ்டர் என்னதான் அந்த வாலிப பிள்ளைங்க ரீச் அவுட் பண்ணா கூட பொண்ணு பையனையும், பாஸ்டர் வரேன் பாஸ்டர், ஆனா அவங்களுக்கு வர மோட்டிவேஷன். கவனிங்க, கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே எங்க அப்பா எப்படி இருந்தாலும் முக்கியம் இல்லை சுவாமி, எங்க அப்பா எனக்கு கொடுக்க தவறினதை நான் என் பிள்ளைங்க கொடுக்க கூடாதுப்பா. என்னை உங்களுடைய அன்பினாலே நிரப்பும், உங்களுடைய கிருபையினாலே என்னை நிரப்பும், உங்களுடைய தயவுனாலே என்னை நிரப்பும். I want to show your love and your character to my children. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க இல்லப்பா, உம்மால் கொடுக்கப்பட்டவர்கள்ப்பா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்படி ஒரு உள்ளம் உடைகிற ஒரு அனுபவத்துக்குள்ள தகப்பனாகி நீங்க நானும் போகணும். பெரிய உரிமை குரல் மட்டும் கிடையாது, உள்ளம் நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். அதை பிள்ளைங்க பார்க்கணும். மை ஃபாதர் இஸ் அ broken man.
அவர் வந்து ஒரு காட்லி மேன். He loves God and loves us. அதான் கமிட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். சரி, இப்போ நான் வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் யோவான் 20:17 யோவான் 20:17 வாசிங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் அசைன் பண்ணுங்க, நிறைய சவுண்ட் வருது. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். பாருங்க, அது எக்ஸலண்ட் வேர்ட்ஸுங்க. ஆண்டவர் உயிர் தெரிந்த பிறகு அந்த பெண்மணிக்கு அவர் காண்பித்த பிறகு அவர் சொல்ற, என்னை தொடாதுமா சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு சொல்றாரு, என் பிதாவிடத்திலும் உன் பிதாவிடத்திலும். அவர் என் அப்பா மட்டும் இல்லைம்மா, உங்க அப்பா அவர். என்னைக்கா நம்ம பிள்ளைகள் சொல்லிக்கிறோமா, அம்மா பிதாவாகியதை என் அப்பா இல்லை, உன் அப்பா. நீ எனக்கு கீழ்ப்படுகிறியோ இல்லையோ, என்ன மதிக்கிறியோ இல்லையோ, பிதாவை மதிச்சுட்ட, அவருக்கு கீழ்படிச்சிட்ட, தேவன் உன்னை வேற லெவல்ல வச்சிருவார், வேற லெவல்ல வச்சிருவார். அப்புறம் சொல்றாரு, என் தேவனிடத்திலும் உன் தேவனிடத்திலும். இதுல இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, தேவன் ரெண்டாவது தான் வராரு. ஜீசஸ் எக்ஸ்பிரஸ் is God as a father first, then God next. அதனால்தான் சீஷர்கள் சொல்லி கொடுக்கிறாரு ஜெபத்துல, பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே. அது வரலாம் ஆண்டவர் எங்க தூரம் இருக்கிறாரு, அவர் தண்டிச்சிருவாரு, அடிச்சிருவாரு, முறிச்சிருவாரு. நிறைய அப்பாங்க அப்படிதான் பிள்ளைங்கிட்ட மிரட்டுறது, அடிக்கிறது, உருட்டுறது. ஒரு பேயை மட்டும் காமிக்கல, மீதி எல்லா உருவத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் காமிச்சிடுறாங்க. கேட்டா வந்து அது ஒரு கெப்பாசிட்டின்றாங்க. ஒன்றும் கெப்பாசிட்டி கிடையாது, அது ஒரு அவமானம். பிதாவை கனவீனம் பண்ணுவது, அவரை நாம் காட்டி கொடுப்பது. நான் கூட தவறு பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்படியே மனசு உடைஞ்சி, ஆண்டவரே என்ன மன்னியும், என்ன மன்னியும்பா. முதல்ல ஏன் தெரியுமா, நம்ம அப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கல, நம்ம அப்பா நம்மள பிதாவை அப்படி காமிக்கல. அது அந்த வேக்குவம், அந்த ஒரு வெற்றிடம் இருக்குது பாருங்க. அதுல இருந்தா கவனிங்க, ஒரு வெறும் வெறும் பாத்திரத்தை எதாவது எடுத்து கொடுக்க முடியுமா? நம்ம அந்த பாத்திரம் நிரப்பப்படணும்ல, அந்த பாத்திரத்துல ஏதாவது கொடுக்கப்படணும்ல. அதனால என்ன பொறுத்தவரை நாம பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்க வேண்டுமானால், நம்முடைய தகப்பனத்துல நமக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன லேக்கிங்கோ, அதை அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, நீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி மாடல் காமினா, ட்ரஸ்ட் அண்ட் ரிலையன்ஸ் இன் காட். கர்த்தர் மேல நம்பிக்கையும் சார்பு தன்மையும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது அதுதான் மாடல் ஆகும். அப்பா வந்து அப்பா ஒன்றும் சூப்பர் மேன் கிடையாது, அப்பா ஒன்றும் பெரிய எல்லாம் தெரிஞ்சவர் கிடையாது. என் நம்பிக்கை என்னுடைய தகப்பனாக ஆண்டவர், நான் அவரை ரிலை பண்றேன். அவர் கொடுத்தாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது அன்பா இருந்தாலும், பாசமா இருந்தாலும், நேசமா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், பணமா இருந்தாலும். கவனிங்க, அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு மாடலை செட் பண்றோம்னா, ஓஹோ ஃபாதர் லீடர்னா we need to trust God, we need to rely on God for everything. அந்த டிபெண்டன்சி ஆன் காடை பிள்ளைங்களுக்கு நம்ம மாடல். என்னதான் நல்ல வேலையில் இருந்தாலும், பணம் சம்பாதித்தாலும், புகழ் வந்தாலும், அதெல்லாம் உலகத்துக்குரியவைகள், பரலோகத்துக்குரியவைகள் அல்ல. ஆதியாகமும் 26:24 ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 26:24. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன்,
ம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ம், ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் ம். சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஈசாக்கு ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தான் கிணறு வெட்டுறாரு, 2 முறை தூத்துறாங்க, அடுத்த முறையே பாருங்க ரியலி ஃபேஸ் ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ். கவனிக்க, பெற்றோராக நாம வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிற போது, போராட்டங்களை சந்திக்கிற போது we feel loneliness, தனிமையா இருக்கிற மாதிரி உணரும், பலன் இல்லாத மாதிரி உணரும், சப்போர்ட் இல்லாத மாதிரி உணரும். அந்த ஃபீலிங் தான் அவனுக்கு. அப்பா இறந்துட்டாரு இல்லையா, அவன் தொடர்ந்து பயணம் பண்றான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அவர் சொல்றாரு, உன் தகப்பனாகி தாவீது, சாரி ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கு. அவர் ஒரு அப்பா தான் சொல்ல முடியும். அது சொன்னா ரியலா இருக்குங்க. நான் நம்புறேன் ஈசாக்கு he should have felt the father's comfort. அவங்க அப்பாவே வந்து அவனை ஆறுதல் படுத்துற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான். அப்பாவே பக்கத்துல அவனை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி. கவனினாலும் எத்தனையோ முறை சொல்லுவான், எங்க அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை. எத்தனையோ முறை I cried inside, ஆண்டவரே, ஊழியம் இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இருக்குது, என்னென்னோ இருக்குதுப்பா, and I need your touch, fatherly touch, fatherly comfort. இதை நீங்க நானும் பிதாவிட்ட அனுபவிச்சோம். நம்ம பிள்ளைகள் தனிமையை உணர்வு போகும்போது, சங்கடத்துல போகிற போது, அந்த ஹக் இருக்கு பாருங்க, அந்த கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க, அது எந்த பணத்துக்கும் ஈடாகாதுங்க. It gives them a hope, strength, courage and comfort. அதனால நான் அன்பா சொல்றேன், நம்ம கல்ச்சர்ல நம்ம பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா என்னை கட்டி பிடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. என் பிள்ளைங்களும் இயல்பா பட்டி கொடுக்க வராது, கொஞ்சமா ட்ரை பண்றேன் நான். ஆனா அதுல இருக்கிற அந்த ஒரு ஷேரிங் இருக்கு பாருங்க. இந்த ஊழியக்காரர் ஒருத்தர் கூட ஒரு ஒரு அன்பா தழுவி கொடுக்குது பாருங்க, தட் பூஸ்ட் அவர் மாரல். அது நம்மளை என்னமோ பண்ணுங்க. God was willing to identify himself with Isaac, that he is his father. உன் அப்பா இறந்துட்டு இருக்கலாம்பா, நான் இறக்கவே இல்லை, நான் ஆல்வேஸ் வித் யூ. அருமையான உடன் தகப்பன்மார்களே, நீங்க உங்களோட என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மை ஆற்றுவார், அவர் நம்மை தேற்றுவார். யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. God is there. அவர் சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். டோன்ட் கிவ் அப். சில நேரத்தில் நம்ம ஒய்ஃபுங்க பாராட்டுதனுடைய டிஸ்கரேஜ் பண்ணதான் அதிகம், அதனால அவங்களை காட்டி கொடுக்கறது இல்லை. அதான் உண்மை. பல நேரங்களில் என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்க பல நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப குறைவு. அந்த நேரத்துல we feel we are used by them. நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல ஸ்ட்ரெச் அவுட் ஆகுமோன்னு இருக்கும். அடுத்தது ஆதியா 32:9 நினைக்கிறேன். ஒரு செஷன் தான், ஒரு இதோ முடிக்க முடியும், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். 32:9 வாசிங்க. தேங்க்யூ லார்ட். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறாரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார்த்திற்கும் திருப்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. கவனிங்க, யாக்கோபு சொல்றான், ஆபிரகாமின் தகப்பனும் ஈசாக்கின் தகப்பனும் என் தகப்பன், என்னோட சொன்னீங்களே. அப்பாங்களாம் சும்மா
ஏனோ தானெலாம் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பார்ப்பான். அவன் சொல்றான், என்னை திரும்ப கொண்டு போன்னு சொன்னீங்களே, நீ வாக்கு மாறாதவராச்சு. அவன் பாருங்க, அந்த தனிமையில அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபாதர் காட் அவன் உள்ளத்துல நான் நினைக்கிறேன் ஆபிரகாம்ல இருந்து அப்படியே திணிச்சிட்டான். we need to make our children to understand God is our father above earthly father நம்ம சொல்லி. அப்ப நாம நம்முடைய தலைமுறை என்ன சொல்லணும்னா, நம்ம மரிச்சிட்ட பிறகு கூட நான் என் தகப்பனுடைய தேவனை நான் சேவிக்கிறேன்னு சொல்லணும். என்ன சொன்னோம்? என் தேவனை சேவிக்கிறது ஒண்ணு, உன்னோட என்னுடைய தகப்பனுடைய தேவனை நான் சேவிக்கிறேன். I serve the God of my father. God of my father. God of my father. ஏன்னா எங்க அப்பாவை ஆண்டவர் கைவிடல, இந்த தாத்தாவை ஆண்டவர் கைவிடல, தாத்தாவுக்கு தாத்தாவை கைவிடல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு தகப்பனாயிருந்தார். சொத்து சேர்த்து போனாருங்க அவங்களுக்குலாம். ஒரு அப்பா சொத்து சேர்ப்பாருல்ல, காட் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஃபாதர் காட் ஆஃப் கான்செப்டை மறந்துட்டாங்க. அவங்க ஆண்டவருடைய கரத்தை பார்த்தாங்க தவிர உள்ளத்தை பார்க்கல. அதனால எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இன்னும் ஒன்று சொல்லிட்டு இந்த ஃபாதர் ஹூண்டை பற்றி பேசிட்டு நான் முடிக்க போறேன். ரெண்டாவது, ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுடைய தாயை நேசிப்பார். A good father loves the mother of his children. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுடைய தாயை, அப்படின்னா மனைவியை, பிள்ளைகளுடைய தாயை நேசிப்பார். அப்படிங்க ஒரு தகப்பன் அல்லது ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு உலகத்துல இருக்குமானால் அது அவங்களுடைய அம்மாவை அப்பாவாகி நாம நேசிக்கிறது. ஆனா பல நேரத்துல அது கொஞ்சம் சவால் நிறைந்ததுதான். ஆனால் மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். So when children, நம்முடைய பிள்ளைகள் தகப்பனாகிய நாமோ அவங்க தாயாகி நம்முடைய மனைவியை நேசிப்பதை பார்க்கும்போது அவங்கக்குள்ள ஒரு எமோஷனல் செக்யூரிட்டி ஃபார்ம் ஆகும். they feel comfort and comfortable. நீங்க பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம ஆர்கியூ பண்ணும்போது, சண்டை போடும்போது பிள்ளைங்கள்லாம் கத்துவாங்க, அடிப்பாங்க. ஐயோ மம்மி அடிக்காத, டாடி அடிக்காதுன்னுவாங்க. they feel very insecure. அதை விட நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் எதுவுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுறோம், நம்ம மனிதர்கள் காமிக்கிறோம், அப்படி பண்ணக்கூடாது. பண்ணிட்டு நம்ம உடனே அதை மன்னிப்பு கேட்டு சரி பண்ணுங்க. அப்பாவுக்கா ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸ் என் தாத்தா கூட இருந்துச்சு, இந்த சாபம் என்னவோ தொடருது, தயவுசெய்து இதுல நான் வெளியே வரப்போறேன். உங்களோட இன்டென்ஷன்ல சொல்லிடணும், உங்களோட அந்த ஹார்ட் க்ரையை சொல்லிடணும். இல்லை நான் அப்படிதான் செய்வேன். நீங்களாம் யாருன்னா, we are not introducing Father God, we are introducing மாம்ச தகப்பனை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்து பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு உலகத்துல வெளியேறப்பட்ட ஒண்ணு இருக்குமானால் பெற்றோர்களாகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபெக்ஷனேட்டா இருக்கிறாங்க. ஒருவர் மதிக்கிறாங்க, கன்சிடர் பண்றாங்க, ஒரு சொல்றத கவனிக்கிறாங்க அப்படின்றது. இதை விட பிள்ளைங்களுக்கு நாம செய்யற பெரிய வெகுமதி ஒன்றும் இல்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாகபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமா, விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து அப்படின்றார். கவனிங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகள் எப்போது தன் தகப்பனை மதிக்காம போறாங்கன்னா, பெற்றோராகிய நாம நம்முடைய மனைவியை அல்லது அவங்களுடைய அம்மாவை கொஞ்சம் கூட அவங்கள கணக்குல கொள்ளாம, கொஞ்சம் கூட அவங்க மதிக்காம போனதான் they lose respect on fathers. ஃபர்ஸ்ட் என் பையன் மதிக்க மாட்டான்னா, நீங்க இதெல்லாம் இருந்த மதிக்கலைன்னா அது வேற விஷயம். ஆனா அவன் மதிக்காததுக்கு காரணமா இருந்த ஆளு நாம தான் முதல்ல மனம் திரும்பணும். பிள்ளையை மறந்துடுறதை விட இட்ஸ் நாட் ஈஸி. ஐ நோ இட்ஸ் அ டஃப். நான்லாம் எத்தனை முறை மனம் திரும்பி இருக்கிறேன், மனம் திரும்பிக்கினே இருக்கிறேன். ரீசெண்டா கூட எனக்கும் ஒய்ஃபும் ஆர்குமெண்ட் வந்துச்சு. 2 பேரும் கொஞ்சம் எல்லையை மீறணும் வேர்ட்ஸ்ல. பிள்ளைங்க சொன்னாங்க, முதல்ல நீங்க 2 பேரும் கவுன்சிலிங் போனோம், உங்களுக்கு யூ நீட் எ கவுன்சிலர்ன்றாங்க. உனக்கு 2 பேரும் திருமண கருத்தரங்களாம் எடுத்துரும். திருமண கருத்தரங்க இருந்தால் பர்ஃபெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. என் 2வது பையன் சொல்கிறான், ஐ திங்க் யூ நீட் எ கவுன்சிலர் டு கோ. நான் சொன்னேன், கரெக்ட் தாங்க நீ சொல்ற. டேய் வாய மூடு, திமுரு போச்சு, நீ எனக்கு அட்வைஸ் சொல்றியா அப்படின்லாம் சொல்ல தோணுச்சு. ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா அது இருக்கிற மரியாதையை கட்டுரும். அப்படி பேசினா மனம் திரும்ப வேண்டிய நேரத்துல நாம ஈகோ எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுக்கேன், இருக்கிற மரியாதை கூட போயிடும். நிறைய பெற்றோர் அப்படிதான், அம்மா மாருங்க, இருக்கிற மரியாதையை கற்றுக்கிறோம் நாம. அப்புறம் ஜெபத்துல உட்காருனா உட்கார மாட்டாங்க. பெண் பிள்ளைங்க வித்தியாசமா இருப்பாங்க. இப்போ முதல்ல நாம பார்த்தோம், பெற்றோராக நாம பிதாவை ரெப்ரசன்ட் பண்றோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அதனால்தான் ஈசாக்கு யாக்கோபு ஆண்டவர் சொன்னார், 3 பேரும் நாங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் சொல்ல, மோசையின் தேவன் சொல்லவே. அது ஒரு சின்ன ட்ரைபுங்க, அது சின்ன ஒரு கூட்டம். அதுல தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். ஐ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் ஹெவன்லி ஃபாதர் டு மை சில்ட்ரன். 2வது, என் பிள்ளைகளின் தாய் ஆகிய மனைவியை நேசிக்க எனக்கு கற்றுது. இட்ஸ் நாட் ஈஸி. 28 வருஷம் ஆகுது. இன்னும் போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. சாக வேண்டிய சுயம் அதிகமாக இருக்குது. டீல் பண்ண வேண்டிய ஏரியா நிறைய இருக்குது. சில நேரத்தில் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிக்கிறேன், என்னால் முடியலப்பா, எனக்கு பேலன் இல்லைப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பெத்த அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைப்பா, ஆனா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, உம்மை தவிர எனக்கு வேற இடம் இல்லைப்பா. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாதர் ஹூண்டுன்னு ஒன்று நம்ம எல்லாருக்கும். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அப்பா பர்டிகுலரா நம்மளை காயப்படுத்தி இருக்கிறாங்க, அசிங்கமா பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, நீ எதுக்கு எனக்கு பிறந்தன்னு கேட்டிருப்பாங்க, உன்னானதான் எங்க குடும்பமே எல்லாம் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக எவ்ரி ஃபாதர் is still carrying a wound of their father. அவங்க நம்ம அப்பா நமக்கு காயத்தை ஏற்படும், அந்த wound it should be healed.
கொஞ்ச நாளா ஐம் ரன்னிங் எ மென்ஸ் மினிஸ்ட்ரி, நெட்வொர்க் மினிஸ்ட்ரி, மென்ஸ் மினிஸ்ட்ரி. கோபி கூட அந்த இது அனுப்புறேன். ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஐம் லேர்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர்ல எக்ஸலண்டா போகுது மென்ஸ் மினிஸ்ட்ரி. நிறைய தகப்பன்மார் கணவன்மார்களுக்கு we need healing, we need comfort. நமக்கு ஆறுதல் தேவை. சில நேரத்துல ஒய்ஃப் கொடுக்குறாங்க, எல்லா நேரத்துல அவங்களால கொடுக்க முடியாது. சில நேரத்துல ஊழியர் கொடுக்குறாங்க, எல்லா நேரத்துல கொடுக்க முடியாது. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் திஸ் இஸ் அ மினிஸ்ட்ரி. நான் ஐ பிலீவ் ஆண்டவர் இது அடுத்த என்ன மினிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோபி, யூ கேன் ப்ரே வித் மீ. We form a team to minister to the men. உங்கள் சர்ச்சில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். ஆண்டவர் நான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எதற்கும் கலங்காதீங்க, பரலோக தகப்பனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க தகப்பனால் ஏற்பட்ட காயத்தை என்னால மட்டும்தான் ஆற்ற முடியும். இல்லைன்னா நீ உங்க பிள்ளைங்களுக்கு அதே காயத்தை கொடுத்துருவேன். நிறைய பேர் கொடுத்துட்டோம். ஆண்டவர் சொல்ற இன்றைக்கு அது முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். உங்க தகப்பன்மார்கள் உங்களுக்கு கடத்தின அந்த சாபம், அந்த காயம், அந்த கசப்பு, அந்த வெறுப்பு நம்ம பிள்ளைகளும் போகக்கூடாது, போக விடக்கூடாது. Holy Ghost, come and touch me. ஆண்டவரன் கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் உணரணும்பா. உங்களுடைய ஹக்கை நாங்க இப்போ ஃபீல் பண்ண ஆண்டவர். சில பேருக்கு ஆண்டவர் சொல்ற நம்புறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ, மை கம்ஃபர்ட் உன்னோடு இருக்குது, ஐ லவ் யூ. தனிமையா உணராத, கம் டு மை பிரசன்ஸ். ஏன் என் சமூகத்துக்கு வா, என்னுடைய தொடுதலை உணரு, என்னுடைய கட்டிப்பிடுதலை அனுபவி. எல்லா சாபங்களையும் நான் முறிக்க முடியும், எல்லா ரோகத்தையும் என்னால் எடுக்க முடியும். உங்க அப்பாவை மன்னிச்சிரு, அவங்க மேல எந்த வெறுப்பும் வேணாம். அப்பதான் என்னுடைய ஹீலிங் உங்க மேல வந்துடும். Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. ஏஜ் மேட்டர் கிடையாது. God's healing is matter. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் கிடையாது. God's touch தான் விவகாரம். எத்தனை பிள்ளைகள் பெற்றோன்னு முக்கியம் இல்லை, பிதாவுடைய தந்தை உள்ளம் நமக்கு இருக்குதான்றதுதான் முக்கியம். கவனிங்க, அப்படி இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளை தேவன் வாளாக்காமல் தலையா. We represent God. நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். நம்முடைய மனைவிகள் தேவனுடைய தாய் உள்ளத்தை பிரதிபலிப்பார்கள். ஆனால் அந்த குடும்பம் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த தகப்பனுடைய தகப்பனுத்துவம் ஒரு அழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். ஆண்டவரே, எங்க எல்லாரும் இன்னைக்கு முகமுகமாய் பார்க்க உதவி பண்ணிடுங்க. பாஸ்டர் கோபிக்கு காலையில அந்த பாரத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. அவருக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குதுப்பா. ஏதோ நீங்களை அழுத்திக்கிட்டே இருக்குதுப்பா. அதை யாருக்கிட்ட கொடுக்குறதுன்னு கூட தெரியலப்பா. நாங்கள் உங்களுடைய சமூகத்தை சிலுவேண்டையில வருகிறோம், எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்குகிறோம். எங்களை உங்களுடைய கிருபையினாலே மூடும், உங்களுடைய வார்த்தையினாலே மூடும், உங்களுடைய ஆறுதல்னாலே எங்களை மூடும். எல்லா சாபங்களையும் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இன்றையில ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு உண்டாவதாக. நீர் எங்களை ஜெபங்களை கேட்டிருக்கபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Gopi, thank you so much for listening. Thank you Anand. It's been a wonderful ministry. ரொம்ப அருமையான பதிவுகள், ரொம்ப நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்னோட ரொம்ப பர்சனலா பேசினார்.
நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் பீன் அ பிளஸட் மினிஸ்ட்ரி ஃபார் அஸ். இந்த நாளில் வந்து நீங்க எங்களை பிளஸ் பண்ணதுக்காக நன்றி. If you could spare few more minutes. Yeah. யாராவது if you have struggles, அல்லாட்டி இந்த விஷயத்துல as a father I have challenges எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் இப்பதான் அதை ஃபீல் பண்ணேன், நான் சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஹாவ் எனி அப்படி ஏதாவது உங்களுக்கு சவால்கள் இருந்தா, இல்லை இந்த விஷயங்களை நாங்க பிரதர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா மனசு திறந்து நீங்க கேளுங்க. ஐ திங்க் எல்லாருமே சகோதரர்களாக தான் இருக்கிறோம், எல்லாருமே பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்காவது அப்படி இருந்தா நீங்க கேள்விகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க கேட்கலாம். அது ஒரு வேலை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். வெக்கப்படாதீங்க, யோசிக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்க கேட்க அன்பாய் கேட்கிறேன். நான் என்னுடைய சார்பில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். பொதுவாகவே ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய தகப்பன் எனக்குன்னா என்னோட ஃபாதர், அவருடைய ஃபாதர்ஹுட் மோஸ்ட்லி இட் வாஸ் அ ஃபால்ஸ் ஐடியா ஆஃப் ஃபாதர்ஹுட். நம்ம கல்ச்சர்னால ஷேப் ஆயிருந்துச்சு. அவங்க ஃபாலோ பண்ண அதுதான் நிறைய மைண்ட்ல வந்து ஃபார் தி இயர்ஸ். அதாவது நம்ம ஒண்ணு அவங்களுடைய காரியங்களை கேட்டதை விட கண்ணில் நிறைய பார்த்து இப்படிதான் அப்படின்ட்டு கத்துக்கிட்டோம். அதை எப்படி அதை வந்து அதை பிரேக் பண்ணி லைக் அதை எப்படி அதுல இருந்து வந்து அந்த ஃபாதர் காடை ரெப்ரசன்ட் பண்ற அந்த ட்ரூ ஃபாதர்ஹுட்டை எப்படி அந்த மெய்யான தேவனுடைய தகப்பனை எப்படி பிரதிபலிக்கிறது, அந்த பாஸ்ட் இதுல இருந்து எப்படி நம்மளை விடுவிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி அதை அட்ரஸ் பண்றீங்க? வெரி குட் கொஸ்டின், தேங்க்யூ. இப்போ என்னன்னா, சரி, நாம் எப்படி ஒரு செயலற்று காணப்படுகிறோம், அதே மாதிரி தான் நம்முடைய அப்பாவும் காணப்பட்டிருப்பார். ஏன்னா அவருடைய அப்பா அதுதான் அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு அல்லது காமிச்சிருப்பார். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறை, அதுக்கு முன்னால் இருக்கிற தலைமுறை, அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு அப்பாவி தலைமுறையா தான் இருக்குது. எல்லாரும் மாத்தி பாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய பெற்றோரை நம்ம வந்து பிளேம் பண்ணவே கூடாது. ஏன்னா they have their own blame to their own father. இப்படி போனா ஒருத்தரும் குற்றப்படுத்தின்னு போனா அதுக்கு எல்லையே கிடையாது. அப்போ பாருங்க, முதல்ல இதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்த அந்த அறிவு இருக்கணும். அதாவது the knowledge of the heavenly father ஒன்று முதல்ல. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரெண்டாவது ஹீலிங். அது ஹீல் ஆகாம அது சரியாகாது. அப்போ எந்தெந்த ஏரியாவில் எங்கள் அப்பா வந்து ஒரு மிஸ் மாடலாக இருந்தார், வார்த்தையில், செயலில், அணுகுமுறையில், இல்லையா, துரோகத்தில், இதெல்லாம் நாம் we need to write it down. மூணாவது, we need to trust God for our progress. உடனே எல்லாம் சரியாயிட மாட்டோம். தொடர்ந்து ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருக்கணும், கிருபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய பழைய அப்பா உள்ள இருந்துதான் இருக்கிறாரு, எர்த்லி ஃபாதர். அப்பப்போ அது வெளியாயினே இருக்கும். ஏன்னா அது நம்முடைய உணர்வோட, நம்முடைய எண்ணங்களோட, நம்முடைய சுபாவங்களோட கலந்து போச்சு. அத முதல்ல we need to understand the father heart of God clearly. ஓ, பிதாவுடைய இதயம் என்ன நம்ம பைபிள் தான் இருக்குது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி we need healing touch of God. காயத்தோட நாம அடுத்த தலைமுறை கடத்தக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிற ஆண்டவர். மூணாவது, இந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கிருபை கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த பயணத்தை எவ்வளவு இடர் வந்தாலும் சோர்வு வந்தாலும் விட மாட்டேன். நான் பயணிக்க போறேன் உங்களுடைய பலத்தோட,
அது நிறைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்பப்போ விழுந்து விழுந்து எழுந்துக்கு தப்பு கிடையாது, விழுந்துகிட்டே இருக்கிறது தான் சிக்கல். அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தால் பாதிப்பு. விழுந்து விழுந்து எழுவதே ஒரு துணிவு தானே, ஒரு முயற்சி தானே. 4வது, நாமும் மற்ற தகப்பன்மார்களுக்கு ஊழியம் செய்யணும். அது லாஸ்டா தானா நடக்கும். என்னுடைய அப்பாலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்டர் கோபி, எங்கள் அப்பாலாம் அவர் இஸ் அ ஃபார்மர். அவர் காலையில் போயிடுவார், அன்பாக இருப்பார் தான். ஆனால் நமக்கு அந்த அந்த இன்டிமசியே இல்லை. நான் இல்லை பாருங்கள், நான் ஒரு ஊழியக்காரன், அநேகருக்கு போதிக்கிறேன். ஆனால் என்னமோ என் பிள்ளைங்களை கட்டி பிடிக்க போனால் ஏதோ ஒன்று தடுக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அது சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் கட்டினா இப்போ எதுக்கு இவர் கட்டி பிடிக்கிறான்றான், இல்லை இவர் என்ன லூஸ் ஆயிட்டாரான்றான். அதாவது நமக்கு புரியும் போது அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியும் போது நமக்கு தெரியல. இப்படிதான் லைஃப் ஓடுது இல்ல. அப்போ கிருபை வேணுமா வேணாமா? we need grace. அதாவது இந்த பழங்கால தகப்பனா இருக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் தயவுசு நாம வச்சிருக்கவே. எங்க அப்பா அப்படிதான் சொல்லக்கூடாது. இல்ல உங்க அப்பா அப்படிதான், நான் ஏசப்பா வேற மாதிரி, அவரு வேற லெவல் ஃபாதர். அவர் குட் கொஸ்டின் பா, தேங்க்யூ. ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். வேற ஏதாவது தகப்பன்மார்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா தயவு செய்து சங்கடப்படாம கேளுங்க. ஸ்டீஃபன் ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? இல்ல, நானு எங்க அப்பாவை யோசிச்சேன், எங்க அப்பா மாதிரி நான் இல்லைன்னு யோசிக்கிறேன். அஃப்கோர்ஸ் பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய அப்பா வந்து ரொம்ப பெரிய ஒரு, நான் ஸ்டீஃபனோட அப்பா பார்த்தலாம் ரொம்ப நான் பயங்கர பொறாமப்படுவேன். ஸ்டீஃபனை அந்த வயசுல பார்த்துருக்கிறேன். அப்பெல்லாம் என்னடா இவர் வேற மாதிரி இருக்காரு, கட்டி பிடிச்சி கொஞ்சுவாரு, அப்படியே அவனை வந்து விளையாடுவாரு. ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ ஃபாதர். அப்படியே என்னடா அப்பா, நம்ம அப்பாலாம் வந்தா ஓடி ஓடிடும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு கலக்கமாக இருக்கும். ஸோ இட்ஸ் பீன் அ குட் ஃபாதர். ஸோ anyone else? வேற யாராவது? பாஸ்டர் சுரேஷ், you have any challenges? உங்களுடைய சவால்கள், தகப்பனா விஷயங்கள் வேற ஏதாவது பாஸ்டர்ஸ் சகோதரர்கள் கேட்கலாம். என்ன இருந்தா கேளுங்க, அதுக்காக நீ கட்டாயப்படுத்த வேண்டாம். ஆமா ஆமா, எல்லாருக்குமே நிறைய இருக்கும்னா அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து இது மாதிரி பிக் ஃபோரம்ல எப்படி கேட்குறது பர்சனல் இஷ்யூஸ்லாம். இந்த இன்னொரு ஒரு கேள்வி, அந்த பிள்ளைகளை நம்ம டிசிப்ளின் பண்றோம். நீங்க சொன்னது போல இந்த ஒரு விஷயத்துல எனக்கு அனுபவமே கிடையாது. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற விஷயங்கள், அதாவது எந்த வயசு வரையும் அதை செய்யலாம். சில நேரம் இந்த பிரச்சனை இருக்குது, ஒருவேளை டிசிப்ளின் பண்ணிட்டு அடிச்சுட்டோ இல்ல சத்தம் போட்டுட்டோ அதுக்கப்புறம் சாரி கேட்கும் போது, ஆமா அவரு என்ன பண்ணாலும் அப்புறம் வந்து ஒரு சாரி கேட்டு, அப்போ சாரி கேட்கும் போது ஒரு மாதிரி என்ன சொல்றது, அதை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை அது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதை இது பண்றதா, இல்லை அவங்களா ஒரு டீனேஜோ ஏதோ ஒரு நல்ல ஒரு விவரம் தெரியல வயசு வரும்போது அப்ப நம்ம அந்த சாரி கேட்கிற விஷயங்களை பழகலாமா? அந்த என்ன மாதிரி நீங்க? வெரி குட் வெரி குட். ஏன்னா அது ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். அது முதல்ல சாரி கேட்பது என்பது நம்முடைய தவறுகளை நாம் ஒப்புக்கொள்வது. ரெண்டாவது நம்மை தாழ்த்துவது. இது ரெண்டு தான் நாம பண்ண முடியும். அவங்க அதை வந்து அற்பமா எடுக்கிறாங்களா அலட்சியமா எடுக்கிறாங்களா அப்படின்றது அவங்களுடைய இஷ்யூ. நம்ம மனசாட்சியில நாம ரொம்ப கிளியர் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைங்க வந்து வருமா இவருக்கு வேற வேலை இல்லை, பேசுவாரு மன்னிப்பு கேட்பாரு இதே தான் அப்படின்னு ஒரு மாதிரி அலட்சியமா சொன்னாலும், ஆனா மனசுன ஆழத்துல அவனுக்கு ஒரு ட்ரூத்து அப்படியே உள்ள பதிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா, வந்து நம்ம தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும். அந்த சத்தியம் ஊன்ற கட்டப்பட்டு போச்சு.
அது அவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் லேட்டர் லைஃப்ல அது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சத்தியம் வந்து சத்தியத்தை யாரும் இது பண்ண முடியாது பாருங்க, மட்டுப்படுத்த முடியாது. இப்போ எந்த ஸ்டேஜ் வரணும்னு பார்த்தா என்ன பொறுத்தல ஒரு 13 வரலும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப் வந்து அவங்களுக்கு மாடலாக இருக்க நம்ம முயற்சி பண்ணணும். அதனால் இப்போ ரொம்ப வேர்ட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டாங்க, ஏன்னா அது பலன் இல்லை. அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா we can ஒரு மாதிரி சஜஷன் சொல்லலாம். டைரக்ட் பண்ண முடியாது, we can கவுன்சில். கவுன்சில் கூட இங்கே பாருமா, இதுதான் பைபிள் சொல்லுது, இட்ஸ் அ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். முடிவு பண்ணது இருக்கும். அதை வந்து லவ்விங்காக, ஃபேமாக, ஆத்தன்டிகேட்டாக சொல்லிடணும். அன்பா, உறுதியா, நிலைத்த தன்மையோடு சொல்லிடணும். ஏன் சொல்றேன்னா நமக்கு டைம் இல்லை. அதாவது 2 விதமான ஃபாதர் உண்டு. ஒன்று அப்பா, இப்படி ஒரு அப்பா இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இப்படி ஒரு அப்பா கட்டாயம் இருந்தாகணும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லோத்து பாருங்க, அவர் வந்து செழுமை, மெட்டீரியலிஸ்க்கு தான் போயிடுறாரு. ஆண்டவரை விட அவனுக்கு எது முக்கியமாகி போச்சு, பணம், செழுமை ஆகிப்போச்சு. அங்கே அவன் பிள்ளைங்க அவன் பேச்சு கூட கேட்கல, எல்லாம் வாங்க வெளியே போகலான்னு வர விருப்பல. ஏன்னு தெரியுமா, அப்போ அவங்க மனசுல படிப்பு அது இதுன்னு ஆழமாக போயிடுச்சு. ஏன்னா பெற்றோர் வந்து தவறான தீர்மானம். பணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் ஆண்டவர் அதை விட முக்கியம். 2வது பார்த்தீங்கன்னா ஏலி வந்து அந்த பிள்ளைகளை அடக்கவே இல்லைன்னு. ஏலி வந்து ஒரு பிரீஸ்ட் தான். அதில் என்ன சொல்கிறாங்களா, அவர் பிள்ளைங்களுக்கு பவுண்டரியே போடல, ஒரு எல்லையை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. டிசிப்ளினே சுத்தமாக இல்லை, டிசிப்ளினே சுத்தமாக இல்லை. அப்புறம் என்ன இல்லைன்னா 3வது ஒரே ஒரு செகண்டு, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன உன் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறேன்றது இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டான்னா அப்பீலே கிடையாது. அதனால நம்ம ஒரு 13க்குள்ள டிசிப்ளின் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும். சொல்ல கவனிங்க, டஃப் லீடர்ஸ், டஃப் ஃபாதர்வுட் என்ன தெரியுமா, சில விஷயங்கள்ல பிள்ளைங்களுக்கு தைரியமா செய்யாதுன்னு சொல்லணும். ஆனா மனசுல ஐயோ இது சொன்னா பிள்ளைங்க உடஞ்சி போயிடுவாங்களே, அழுவால, 2 நாள் சாப்பிட மாட்டாங்களே, நம்மகிட்ட பேச மாட்டாங்களே, அந்த சென்டிமெண்ட் இருக்கும். நிறைய ஃபாதர் தான் பர்மிசிவ் ஃபாதர்வுட், இது பேர். பிள்ளைங்க கேட்கறத கூட்டு விட்டுருங்க, அது மனசை புண்படுத்தக்கூடாதுங்க, சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி அதை கெடுக்கணும். பாருங்க, அதாவது பிள்ளைகளை அடக்கி வைக்காம இருக்கிறத விட பிள்ளைக்கு நாம் பண்ணுகிற ஒரு பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு இதே பிள்ளைங்க சொல்லுவோம், அன்னைக்கு நீ என்ன சொல்லியிருக்கலாம்ல, அன்னைக்கு என்ன தண்டிச்சிருக்கலாம்ல, அன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்கலாம்ல, அப்படியே அந்த பிளேட் நம்ம கிட்ட திரும்பிடும், எல்லாம் உன்னாலதான்ருவாங்க. அந்த அந்த பழிப்பாவத்துக்கு ஏலி ஆளானார். அப்போ நாம் என்ன பண்ணோம், அது பேர் தான் டஃப் ஃபாதர்வுட். எப்போ எதை சொல்லணுமோ அது கிரேஸ் வேணும். ஆண்டவரே என் பர்சனாலிட்டி அப்படி கிடையாதுப்பா, ரொம்ப லவ்விங் பர்சனாலிட்டி, ஆனால் இப்போ நான் இதை சொல்லணும்னா பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நான் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு உண்மையில ஒரு தைரியத்தையும் கிருமையை கொடுங்க, டஃப்னஸை கொடுங்க, நான் வந்து அன்போடு பேச போகிறேன். அந்த டைமில் பிள்ளைங்க என்ன அப்படி பண்ணுறான்னு தோணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பிள்ளைங்க நமக்கே சர்ப்ரைஸ் கொடுமா, தேங்க்யூ டேடி ஃபார் ஸ்பீக்கிங் டு மை லைஃப், நன்றிப்பா என் லைஃப் நீங்கள் அன்றைக்கி ஷேப் பண்ணீங்க, இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி கூட போயிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரிங்களா? என்னன்னா எனக்கு ஃபாதர் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷமும் தான் புரியுது, அதுக்குள்ளே என்ன பரிதாபமான ஒரு ஃபாதராக இருந்திருக்கும் பாருங்க. அது பேர் தான் கிரேஸ், ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்காரு. இப்போ எனக்கு ஃபாதர்வுட் தெரியுது, ஆனால் பிள்ளைங்களாம் அவனே இப்போ ஃபாதர் ஆக போகிறான். எப்படி இப்போ வெடிய அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் பேர் ஒரு ஸ்டேஜில் இப்போ வந்துட்டான். பட் பரவாயில்ல, சத்தியம் ஏதோ ஒரு புரியுது, யாருக்காவது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்ம ஃபெயிலியர் கூட சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது என்கரேஜிங்காக இருக்கு. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கட்டாயமா ஆண்டவர் சித்தமா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ஆன்கோயிங்கா உமன்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் தொடர்ந்து நம்ம என்கரேஜ் பண்ண பிளான் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. நவீன் பிரதர் ஜோமனி நீங்க க்ளோஸ் பண்ணி கேட்கிறேன். ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாத எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள்ல தகப்பனே அப்பா, உம்முடைய தாசனை கொண்டு நீர் எங்களோட கூட பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவர். இந்த நாளிலே தகப்பனே 3 காரியங்கள் தகப்பனே. Fatherhood is a call, fatherhood is a commitment, fatherhood is a sacrifice. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க இதை அப்ளை பண்ணி தகப்பனே அப்பா, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை தகப்பனே இருதயத்துல வைத்து தகப்பனே அப்பா நடைமுறைக்கு கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இது கடினமான ஒரு காரியம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா காரியத்திலையும் தகப்பனே உம்மை நோக்கி பார்த்து உம்முக்கிட்ட இருந்து தகப்பனே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே அப்பா, எங்கள் மனைவிமார்கள் தகப்பனே, எங்கள் உற்ற உணர்கிட்ட தகப்பனே அப்பா நல்ல முறையில நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஒரு நல்ல மகனா அப்பா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு தகப்பனே, ஒரு அப்பாவா நாங்கள் தகப்பனே இந்த பூமியில வாழ அப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் எங்களோட கூட நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா பிரதர் ஜேக்கப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் தாசனை தகப்பனே அப்பா, இன்னும் தகப்பனே 1000 லட்சங்களுக்கு நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, அவருடைய ஊழியத்தை தகப்பனே அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல தகப்பனே அப்பா அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை தகப்பனே அப்பா எங்களுக்கு தகப்பனே உருவாக்கி தந்த தகப்பனே பாஸ்டர் கோபிக்காக அவர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவரை நீங்க ஆசீர்வாதிங்க. நிறைய பாஸ்டர்ஸ் எங்களோட கூட கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களையும் தகப்பனே யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வாதிங்க அப்பா. ஒரு நல்ல தகப்பனா இந்த நாள்ல தகப்பனே அப்பா நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட கூட இருங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you Anand, thank you very much. Thank you. It was a blessing. Thank you. Thank you, Pastor. On the எல்லா brothersக்கு thank you very much. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you brother. Thank you, Pastor. Thank you. Pastor. Thank you. Thank you, Love you. Pastor. Happy Father's Day. Thank you. Thank you, brother. எல்லாருக்கும் happy Father's Day. Happy Father's Day for everyone. Thank you. Wish you the same. ஆமா, இந்த மகிழ்ச்சியை நமக்கு என்னாலும் இருக்க தேவன் கிருபை பாராட்டுவார். Amen. God bless you. Thank you. Take care. Yes. Thank you. Thank you. Thank you, Pastor Gopi. Thank you, brother. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்டர். தேங்க்ஸ் பாஸ்டர். Thank you. Thank you. Thank you, David. Thank you. Thank you, Pastor. Thank you, brother. Thank you, Pastor. David, brother. Thank you, Sukumar, brother. Thank you. Right. Nice event, Pastor. Yeah. உண்மையிலே சகோதரர்கள் ஒரு விசுவாசம் அடிக்கடி நம்ம மீட் பண்ணோம். அடிக்கடி கட்டாயம் மனசு திறந்து பண்ணுவோம். சில நேரம் மனசு திறந்து அப்படி பல தகப்பனார்கள்ல உள்ள சவால்களை நம்ம பேசும்போது அது கட்டாயமா மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்மளும் வளர்றது.
மதர்ஸ் டே குறிச்சு அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபாதர்ஸ் டே குறிச்சு இன்னைக்கு தானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல தெரியவே தெரியாத ஒரு டே இருக்குது, மென்ஸ் டேன்ட்டு. மென்ஸ் டே எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மதர்ஸுக்கு வந்து அதிகமா இது பண்ணாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது பண்றாங்க, அன்னையர் தினம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தகப்பனை குறிச்சு இந்த அளவுக்கு பண்றது கேள்விப்பட்டதே இல்லை. அதான் அவர் சொன்னார்ல, சாக்ரிஃபைஸ். அதுலயுமே சாக்ரிஃபைஸ். ஃபாதர்ஸ் பத்தி நினைக்காம என்ன பண்ணுவோம்னா ஓட்டிடுவோம். ஃபாதர்ஸ் டேன்ற உடனே என்ன செய்யாதுன்னா இருக்காது. அதையே வந்து அது ஒரு சாக்ரிஃபைஸா எடுத்துக்க. பாஸ்டர் அதான் ஒரு வாட்ஸ்அப் இது பாஸ்டர், வாட்ஸ்அப் ஜோக்கு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, மீதி 365 நாள் 64 நாள் மதர்ஸ் டே. இல்ல, அது ஒரு உண்மை. என்னன்னா நம்ம வெளியே போய் படுற கஷ்டங்கள் வந்து பிள்ளைகள் பாக்குறது இல்ல. அவங்க என்னன்னா மம்மி காலையில இருந்து சமைக்கிறாங்க, ஓடுறாங்க, வர்றாங்க, பரபரப்பா இருக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி. அதுவும் இந்த லாக்டவுன்ல எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க போவாது, மம்மி கஷ்டப்படுறது மட்டும் தான் தெரியும். அதனால ஃபாதர்ஸ் அவர் போறாரு, ஜாலியா தான் பண்ணிட்டு வர்றாரு, அவருக்குன்னா அவர் எப்படியோ சம்பவம் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி மேபி அப்படி கூட. ஏன்னா சின்ன வயசுல விவரம் அறியாத வயசுல இருந்தே அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருக்கு. அதான் சாக்ரிஃபைஸ்ங்கிற மாதிரி. ஆண்களுடைய இல்ல நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து லேடிஸுக்கு வர்றது இல்ல, ஜென்ஸுக்கு தான் வருது. ஓகே, அவங்க லேடிஸ் மாதிரி இல்ல, அடறது கிடையாது, துக்கத்தையும் உடனே வெளிப்படுத்துறது கிடையாது. அதனால அவங்களுக்கு தான் டப்புன்னு அடக்க மாட்டிருக்குது. ஆமா, உண்மைதான். அவங்க எல்லாத்தையும் எப்படியா அழுதுகிறது எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி போயிடும். ஆண்களால் அதை செய்ய முடியாது. ஸோ நல்ல சங்கத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒருவேளை அப்பா படுற கஷ்டத்தை காமிக்கிறதுனாலதான் பிள்ளைங்க புரிஞ்சுக்காம போறாங்க. அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்காம போற ஒரு ஃபீலிங். அப்பா தான் கஷ்டத்தை காட்டாம பிள்ளைகளை வளர்க்கணும் பார்த்துட்டு அந்த ஃபீல் பண்ணாமே போயிட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங். எங்க விடுனா மிலிட்ரி மாதிரி இருக்கும். மிலிட்ரி கேம்ப் தான். அப்பா என்ட்ரன்ஸ்ல கொல்லப்புறத்துல இருக்கும். டைனிங் ஹால்ல தான் மீட் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப நேரம் இருக்காது. அதெல்லாம் டைனிங் ஹால்ல கூட மீட் பண்ணதில்லை. அவர் தனியா சாப்பிடுவார். பாதி நேரம் ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுவார். நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப ஞாபகங்களே இல்லை. அட்லீஸ்ட் அதான் ஒரு இதை மாத்தணும். மாத்தி அவர் சொன்ன மாதிரி கிடாவாகிய தேவனை வந்து வெளிப்படுத்துறது ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு. அடுத்த ஜெனரேஷன் வந்து கர்த்தரை வந்து காடை வந்து வெளிப்படுத்தணும். அவர் எப்படி இருப்பார், நம்ம மூலமா அவருடைய அன்பு எப்படி இருக்கும், அவருடைய கேர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நீங்க கேட்ட கேள்விதான் பஸ் நான் கேட்டேன். ஏன்னா அப்பாவோட ஊர் நிறைய இருக்கு. அவரோட வெளிப்பாடு அதுதான் ரொம்ப தெளிவா சொன்னார். அதுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். நான் ஐ வில் நாட் பி லைக் மை டேட். எங்க அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன். நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம், பட் சில விஷயங்கள், மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து நான் இருக்க மாட்டேன்ற நிலைப்பாடு எடுத்து ஆண்டவர்கிட்ட கிரேஸ் கேட்டு, அது ஒரு பயணம் தான். அது எல்லா நேரம் உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடிச்சு ஒரு கட்டத்துல என் மகள்லாம் சொல்லியிருக்கா, உங்களை எல்லாம் பார்த்தா வீட்டுக்கு வந்தாலே நாங்க ஓடி போய் ஆளுக்கு ஒரு ரூம்ல ஓடிடுவோம் டாடி சின்ன வயசுல. ஏன்னா உங்களை பார்த்தாலே எங்களுக்கு டெரரிஸ்ட் மாதிரி பார்ப்போம் அப்படின்னு ஓப்பனா ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அது மாதிரி அதே தான் அப்படி ஃபாலோ ஆகி வந்தது ஆண்டவர் கிருபையில. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதை பார்த்து ரைட் இனிமே எப்படி போக முடியாது அப்படின்ட்டு அதை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு வருது. ஃபுல்லா ஆகல, நிறைய சவால்கள் இருக்குது. We will be a better father. சொல்லுங்க. இல்ல ஆனா டே டு டே லைஃப்ல வந்து பாஸ்டர் இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பாஸ்டர். இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பசங்கிட்ட நம்ம நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த மன்னிக்கிற இது கூட ஒரு ஏஜ், அவர் சொன்ன ஒரு ஏஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, மன்னிக்காமலும் இருக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்லியாவும் போக முடியாது. ஏன்னா டிசிப்ளின் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ அந்த டே டு டே லைஃப்ல வந்து இது ஒரு சேலஞ்ச் தான் பாஸ்டர். பசங்களை வந்து இந்த டைம்ல வந்து அதுவும் வந்து ரொம்ப ஒரு இது. ஸோ ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை வழிநடத்தணும். அந்த 3 விஷயம் சொன்னார் பாருங்க, ஆறுதல், புத்தி சொல்லுதல், எச்சரிப்பு. இதை 3யுமே வந்து
பேலன்ஸ்டா பண்ணணும். சும்மா ஆத்தல் பட்டுக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஆயிடும். எச்சரிப்பு நச்சரிப்பா போயிடக்கூடாது. அந்த புத்தி சொல்லுதல் வந்து தொடர்ந்து எப்ப பண்ணணும், எதாவது எப்ப பண்ணணும்னு சொன்ன அந்த விஷயங்கள் வந்து அது நமக்கு உண்மையிலே அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய பிளெஸட் ஃபாதர் தான். இன்னும் நிறைய போக வேண்டிய எனக்கு ப்ராசஸ் ரிவர்ஸ்ல பண்ணணும் பாஸ்டர். எங்க அப்பா கிட்ட இன்னமும் உட்காந்து பேசினா கூட உட்காந்து பேச மாட்டேன். நான் அப்பா கிட்ட எப்படாவது பேசாது பார்த்தாலும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த பிள்ளைகளோட கூட உட்காருவாரு, என் கூட உட்கார முடியாது. இப்பவுமே ஒரு என்னன்னா, அப்பாவோட பிள்ளைகள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச நினைக்கிறாங்க, ஆனா அப்பாக்கள் பேசுறது இல்ல. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அவங்க காலேஜ் ஸ்கூல்ல எல்லாரோடய நல்லா ஜோயலா பேசி பழகிடுறாங்களா. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமா பேசாத ஒரு இடம் இருந்தாங்கன்னா அப்பா ஏரியாவா தான் இருக்குது. அம்மா கூட பேசிடுவாங்க. அப்பா ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிறதே ஒரு பெரிய மைனஸ். எங்க அப்பா கிட்ட போக சரக்கு பாஸ்டர் வாய்ஸ் பிரேக் ஆகுது. Okay, it's been a good time. சரிங்க பாஸ்டர். சந்தோஷம். Thank you for all your Thank you presence. பாஸ்டர். Thank you பாஸ்டர். Thank you பாஸ்டர். கட்டாயமா நம்ம மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்ததுங்க. Thank you David. Thank you David. இப்பதான் அப்பா அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, அப்பாட்ட பேசினேன். பேசிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன ஏரியாவும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சு கண்ணீர் வந்துருச்சு. உண்மையாகவே எனக்கே இதா இருந்தது. ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு, எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தினாரு. இன்னைக்கு தகப்பன் வாழ்த்து சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஏரியாவும் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டேன். கண்ணீர் அப்படியே இதாயிடுச்சு. உங்க அப்பா பாஸ்டரை பார்க்க முடியலன்னு அழுகுறாருப்பா போன்ல. ரொம்ப நாள் ஆச்சு லாக்டவுன்ல உங்களை பார்க்கல, தயவு செய்து வந்து பாத்துட்டு போங்க ஐயா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்து விடுறேன்னு எங்க அப்பாவுக்கு அப்பா எங்க பாஸ்டர் தானே, அப்பாவுக்கு அப்பா அவரு தானே. அவர் அழுகுறாரு பாஸ்டர்கிட்ட, என்ன உங்களை வந்து பார்க்க முடியாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. அது பாஸ்டர் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தாரு. எனக்கே அதை கேட்டோன்னு அழுகு வந்துருச்சு. ஒரு நல்ல தகப்பன் அப்பா. எல்லா தகப்பனும் அழகா இருக்கிறீங்க. அது சொல்லிக்கலாம். யாரும் நமக்கு சொல்ல, நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். அப்பா பார்த்தையில எதிரியை பாக்குற மாதிரியே இருக்கு. மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். பார்ப்போம், நம்ம உட்கார்ந்து செய்வோம் டைம் எடுத்து நாட்கள். ஓகேண்ணா, தேங்க்யூ. அரேஞ்ச் பண்ணுங்க. செய்வோம். நன்றி. தேங்க்யூ ராகவன், தேங்க்யூ நவீன் அப்பா, தேங்க்யூ மூப்பரையா, தேங்க்யூ சண்முகையா, நன்றி ரவீன், தேங்க்யூ ராமச்சந்திரையா, நன்றி சொல்லி கொடுத்துட்டார். ராஜா பிரதர், பார்ப்போம். Thank you pastor. Thank you pastor. Stephen pastor, bye. 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 Thank you.